இமேஜின் ஒரு அழகான கோட்டைக்கு போகிறீங்க. அங்கே உங்களோட கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறீங்க. நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருந்த கேமரா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வரும்போது மட்டும் அந்த கேமரா சடனாக ஒர்க் ஆகலை. அண்ட் அகைன் வேறு இடத்துல ட்ரை பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துல வந்து எடுக்கும்போது மட்டும் அந்த கேமரா ஒர்க் ஆக மாட்டேது. அப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு நீங்கள் போவீங்களா? இந்த பங்காரா ஃபோர்ட், இதுக்கு எழுதப்படாத பயங்கரமான ஸ்டோரி ஒன்று இருக்குது. இந்த கோட்டையில் கோவில் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரக்கணக்கான ஃபேமிலி ஒரே இடத்துல வாழ்ந்த ஒரு அழகான கோட்டை தான் இது. இது என்னன்றதை கிளியராக சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். கீழே தான் அந்த ஃபாலோ பட்டன் இருக்குது, மறந்துடாதீங்க. ராஜஸ்தானில் இருக்கிற ஆரவல்லி ஸ்டேஷனில் இருக்கிறது தான் இந்த ஃபோர்ட். 16th centuryஸ்லேயே இந்த கோட்டையை கட்டி முடிச்சிட்டாங்க. இங்கே ரத்னதேவின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான பிரின்சஸ் இருந்தாங்க. அவங்கள அடையணுன்ற ஆசையில் சிங்கையான்ற ஒரு மாயாவே இருந்தான். அதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூமில் பிளாக் மேஜிக்கை மிக்ஸ் பண்ணி விட்டான். அதில் ஏதோ தப்பாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டது ரத்னதேவி அதை தூக்கி வெளியே போட்டாங்க. அது ஒரு பாறை மேலே விழுந்து அந்த பாறை அந்த மாயாவி மேலே போய் விழுந்துருச்சு. அந்த மாயாவி சாகர நிலைமையில இருக்கும்போது ஒரு சாபம் விட்டான். அதுபடியே அந்த கோட்டையோட ராஜா ரத்னதேவின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் சாக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தவங்க அந்த கோட்டையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ அந்த கோட்டைக்குள்ள சன்செட்டுக்கு மேலே போறதுக்கு யாருக்கும் அலோடு இல்லை. சரி, ஓகே ஷேடோஸ், இதில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையா இல்லை மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதையா? உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ திஸ் இஸ் மீ சிவா அண்ட் பீஸ்.